ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமோ ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊக்கு எப்படி சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஈஸியாக குயிக்காக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதுக்கு தேவை குத்தூசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுக்கிட்டு ஊக்கை தலைக்கீழாக எடுத்து அதை இன்செர்ட் பண்ணி பேக் திருப்பிட்டிங்கன்னா அட்டாச் ஆகிடும். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் துணியும் கிழியாது, நம்ம தையலும் க்ரிப்பாக கீழே 2 தையல் மட்டுமே போட்டாலே போதும். இந்த மெத்தடில் நம்ம ஊக்கு போடுறதுனால நம்ம குயிக்காக தைச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுறதுனால துணி கண்டிப்பாக கிழியாது, அதே நேரத்தில் டக்குன்னு ஊக்கு பிய்யாது. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே அதுக்கப்புறம் முனையில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். 2 நாட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் பொண்ணு வேலண்டைன்ஸ் டேக்கு என்னைய வரைஞ்சி காட்டுறா. உங்களை மாதிரி தான் நானும் இதை பார்த்துட்டு பயந்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரின்சஸ் கட் பேக் ஹூக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இன்னும் நாட் போட்டுக்கிட்டு மட்டும்தான் அது க்ரிப்பாக நிற்கும். இந்த மாதிரியே பண்ணுங்கள். பேக்கில் என்ன தான் குட்டியாக வச்சாலுமே நான் 5 ஹூக் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், பின்னாடி பார்க்கவும் நல்லாயிருக்கும். 2 ஹூக்கு 3 ஹூக்கெலாம் போட்டாக்கா சீக்கிரம் அந்த நடுவில் கேப் தெரியும், சீக்கிரம் பிய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஃபினிஷிங். இது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் ஆகுறாது. ஸ்மால் டிப்ஸ் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நடுவில் கேப் கொடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த கிளாத்துக்குள்ளே ஊக்கு இன்செர்ட் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக செட் ஆகிடும். இந்த மாதிரி இதுதான் அந்த ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோவை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் பரமோ ஃபேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.